ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிக்கணும். காலேஜ்ல நமக்கு பிடிச்ச குரூப் எடுத்து படிக்கலாம்னு ஆசைப்பட்டா சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏன் ரோட்ல போற வரம் பேச்செல்லாம் கேட்டுட்டு பெத்தவங்கள ஏதோ ஒரு குரூப்ல சேர்த்து விட்டுறாங்க. அந்த கோர்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதை நம்மளால படிக்க முடியுமா முடியாதா எதையுமே கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸை கட்டி படிக்க வச்சிடறாங்க. நமக்கு பிடிச்ச குரூப்பையும் படிக்க முடியாம பெத்தவங்க சேர்த்து விட்ட குரூப்பையும் படிக்க முடியாம அரியர் மேல அரியர் வச்சு அந்த அரியர் பேப்பர்லாம் கிளியர் பண்றதுக்கு காசு இல்லாம கஷ்டப்பட்டு கிடைக்கிற எல்லா வேலைக்கும் போய் அந்த காசுல அரியர் ஃபீஸை கட்டி கஷ்டப்பட்டு அரியர்லாம் கிளியர் பண்ணுவோம். சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேவாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நமக்கு பிடிச்சத வாங்குறோமோ இல்லையோ குடும்பத்தை பாத்துக்கலான்னு பார்த்தா நம்மள மாதிரியே 2000 பேர் நிக்கிறானுங்க. எதுக்குடா இவனும் கூட எல்லாம் போட்டி போட்டுட்டுன்னு பிடிச்ச குரூப்பை தான் படிக்க முடியல. பிடிச்ச வேலையாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா அந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது, படிச்ச படிப்புக்கான வேலையை தான் பார்க்கணும். இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்க மூஞ்சில முடிக்க முடியாது, அவமானமா போயிருன்னு வீட்டுல கத்துறாங்க. நமக்கு பிடிச்சதையும் பண்ண முடியாம பெத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாம என்ன வாழ்க்கை. சரி அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ஆம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாதுடா. ஏய் அடுத்த ஜென்மம்லாம் ஒண்ணு இருந்தா பிறக்கவே கூடாதுடா. நல்ல வேலை இருக்கிற பிரச்சனையில இந்த லவ் எல்லாம் பண்ணி தொலைக்கல. பிரேக்கப் ஆகி டிப்ரஷனை நம்மள கொன்னே விட்டுருக்கோம். சாம வேணும்னு சொல்லடா, தெரியாம தான்.